ஹெவி ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு சோடா, பெப்சி, கொக்கோ கோலா எந்த ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் சாப்பிடாதீங்க. இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சுலைமானி டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜி. சுலைமானி டீ செய்ய கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 4 அல்லது 5 நல்ல மிளகு, 2 ஏலக்காய் சேர்த்து இடிக்கல்ல லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது அதே இடிக்கல்ல கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அதையும் இடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணியில் இடித்து வச்சுருக்கிற மசாலாவும் அந்த இடித்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தேயிலைத்தூள் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். டீஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா கடுப்பு ஜாஸ்தி ஆயிரும். பிளாக் டீ கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த டைமில் 4லேருந்து 5 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போது மசாலா நல்லா இறங்கிரும். பிளாக் டீ ரெடி ஆயிருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுலைமானி டீக்கு ஃபைனல் டச் கொடுக்கறதே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது தான். நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ஹெவி ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பான சூடில் சுலைமானி டீயை வடிகட்டி சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.